1965 பிப்ரவரி 12, 13 நடந்த பொள்ளாச்சி மொழி போர்ல இறந்தவங்க வந்து 150க்கும் மேல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க. ஆனா அரசு வந்து அப்பொழுது ஆளும் அரசு வந்து 6-7 பேர் தான் இறந்தாங்க. வேற எந்த இழப்புகள் ஏற்படல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தான் அரசாணையாகவும் வெளியிட்டாங்க. ஒருத்தர் சுட்டதுல, அவர் நெஞ்சில சுட்டதுல பின்னாடி இருந்த அவருடைய மகனுடைய தலையிலேயே போய் ஏறி இருக்குது. அதாவது நெஞ்சில துளைத்த குண்டு பின்னாடி நின்றுட்டு இருந்த அவருடைய தலையிலும் துளைத்து அவர் இறந்தார். இந்தி பேசாத மக்கள் இருக்கும் வரை ஆங்கிலமே ஆட்சி மொழியாக நீடிக்கும். இதுதான் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை வச்சு தான் இந்த ஒரு படத்தையே வந்து எடுத்திருக்காங்க. வெல்கம் டு அக்ஷரா டிஜிட்டல் டிவி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பராசக்தி படம் தான். சுதா கொங்காரா அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவிமோகன், ஸ்ரீலீலா மற்றும் சில முக்கிய நபர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் தொடர்ந்து சிறந்த படங்களையே நடிச்சிட்டு வர்றாரு. இந்த படமும் அவருக்கு மாபெரும் ஒரு ஹிட்டை கொடுக்கும். அந்த அளவுக்கு அருமையாக நடிச்சிருக்காரு. ஒவ்வொரு சீன் பை சீனும் அடுத்தது நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியாது. நாம் கற்பனை கூட பண்ண முடியாது அடுத்தது என்ன நடக்குன்னு. இப்போ ஒரு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்க கூட தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த ஜென்ரேஷனில் இந்த படத்தில் அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் அனுமானிக்க முடியாது. அந்த அளவுக்கு படம் சீராக ஓடும். அதர்வா கேரக்டரு ரொம்ப துடிப்பான கேரக்டரு. அவருடைய கேரக்டராக அவர் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறந்த நடிப்பை கொடுத்துருக்காரு. இந்த 2026 பராசக்தியிலிருந்து இன்னும் அவருக்கு மேலும் படங்கள் கிடைக்கலாம். அவருடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கலாம். அவருடைய நடிப்புக்கு தீனி போட்ட படம் தான் பராசக்தி. அதே மாதிரி ரவிமோகன் அவர்கள் இது நாள் வரைக்கும் அவரை வந்து ஒரு லவ் பாயா, ஹேண்ட்ஸம் பாயா பார்த்துருப்பீங்க. ஒரு சில படங்கள்லாம் வந்து ஒரு சென்னை கேரக்டரில் அப்படி நடிச்சிருப்பார். ஆனால் இந்த படத்தில் முழுக்க வில்லத்தனம் தான். சித்தார்த் அபிமன்யு ரவிமோகன் உடம்புல பூந்துட்டார் போல இருக்கு. அவருடைய ஒவ்வொரு கண் பார்வையும் அவ்வளவு நடிப்பை தெரிக்குது. நம்மளுக்கே ஒரு சில நேரத்தில் என்ன இப்படி ஆள் இவர் ரவிமோகன் தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்குள்ளேயே வர்ற மாதிரி நடிச்சிருக்காரு. இந்த படத்தை ஒரு தூணா தூக்கி வச்சிருக்கிறவரும் ரவிமோகன் தான். அந்த அளவுக்கு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இப்போ ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமில் எந்த அளவுக்கு தன்னுடைய நடிப்பை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிவகார்த்திகேயன் ஆகட்டும், அதர்வா ஆகட்டும், ரவிமோகன் ஆகட்டும், ஸ்ரீலீலா அவங்களாகட்டும் தன்னுடைய நடிப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு 100வது படம். சும்மா மிரட்டி விட்டுருக்காரு. மியூசிக்னா, தீம் மியூசிக்னா, பேக்ரவுண்டு மியூசிக்னா அப்படி கொடுத்துருக்காரு. அசுரன் படத்துக்கு எந்த ஒரு வேகத்தில் ஒரு கொடுத்தாரோ அதே மாதிரி பராசக்தி படத்துக்கும் பேக்ரவுண்டு மியூசிக் ஸ்கோர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு பேக்ரவுண்டு மியூசிக்கும் உங்களை மெய்சிலிருக்க வைக்கும் என்பதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. இந்த படத்தை ரொம்ப தாங்கி நிற்கிறது எதுன்னு பார்த்தா 3 பேருமே சலிக்காமல் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்ரீலீலா அவர்கள் அந்த இளமை இதில் கொஞ்சம் துள்ளலாக நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, கண்டிப்பாக இன்றைய இளைஞர்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான படம் தான் இந்த பராசக்தி. நமக்காக எத்தனை பேர் போராட்டங்களில் இறந்திருக்கிறாங்க, எவ்வளவு போராட்டங்கள் நடந்திருக்கு, நாம் இப்படி சுகமாக இப்போ இருக்கிறதுக்கு காரணமே முன்னாடி இருந்த தியாகிகள் தான் அப்படிங்கிறத இந்த படம் வெட்ட வெளிச்சமாக எல்லாத்துக்குமே காட்டுது. அந்த மொழிப்போர் பற்றி ஒரு சின்ன விஷயமா சொன்னோன்னா உங்களுக்கு இந்த படத்தோடைய நுணுக்கங்கள் புரிஞ்சிடும். 1965 ஜனவரி 26ஆம் தேதி வந்து இந்தி மொழியை திணிக்கிறாங்க. அந்த இந்தி மொழியை திணிக்கும் போது, அதாவது நாடு முழுவதும் இந்தி மொழி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இந்தி மொழியில தான் படிக்கணும், இந்த மொழி தான் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தி மொழியை திணிக்க பார்க்குறாங்க. அதனால் வெகுவாக பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தா, அப்போ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் படிச்சுட்டு இருந்த மாணவர்கள். அந்த ஒரு தலைமுறை வந்து படிக்கிறதே மிகப்பெரிய விஷயமா இருந்தது. அப்படி படித்து வந்த மாணவர்களுக்கு இந்தி மொழி மூலியமாக எந்த ஒரு பயனும் கிடைக்கவில்லை. படித்தவனுக்கு வேலை கிடைக்கல. இந்தி தெரிஞ்சால் மட்டும்தான் வேலை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுனால வெகுபான பேர் படிக்க முடியாமலும் வேலை இல்லாமலும் பாதிக்கப்பட்டாங்க. ஒரு சில பேர் வேலைக்கு போயிட்டு இந்தி தெரியாதனால திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. சிவகார்த்திகேயன் கேரக்டர் கூட அப்படி தான் வடிவமைச்சிருந்தாங்க. அவர் எல்லா வேலையும் பார்த்து ப்ரமோஷனுக்காக போகும்போது இந்தி தெரியல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து வெளியே அனுப்பிடுறாங்க. இதை மையமாக வச்சு தான் இந்த கதையை அப்படியே நீண்டு போகுது. அதில் பொள்ளாச்சி சம்பவங்களும் வருது. ஒளிப்போர் விஷயம் வந்து வெளியே வருது. 1965 பிப்ரவரி 12, 13 நடந்த பொள்ளாச்சி மொழி போரில் இறந்தவங்க வந்து 150க்கும் மேலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் அரசு வந்து அப்பொழுது ஆளும் அரசு வந்து 6-7 பேர் தான் இறந்தாங்க, வேற எந்த இழப்புகள் ஏற்படல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தான் அரசாணையாகவும் வெளியிட்டாங்க. ஆனால் அங்கிருந்த மக்கள் சொன்ன வரைக்கும் குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும்
சுமார் 150க்கு உள்ள இல்ல 150 பேர் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருப்பவர்களால் சொல்லப்படுது. நார்மலான துப்பாக்கிகள் இல்லாம ராணுவத்தை வரவழைக்கப்பட்டு இயந்திர துப்பாக்கிகள் மூலியமாக அமைதியாக நடந்து கொண்டிருந்த அந்த போராட்டத்துல அத்தனை பேரையும் சுட்டு குவிச்சாங்க. அது இன்றும் ஆறாத வடுவா இருக்கு பொள்ளாச்சியில. அப்பொழுது அங்கு இருந்த எம்எல்ஏவான மகாலிங்கம் அவர்கள் தான் மாணவர்களை திரட்டி இந்த போராட்டத்தை கொஞ்சம் வலுப்பெற செய்தாரு. அதுல ராஜேந்திரன் அவர்களும் ஒரு கட்டாக இருந்திருக்கிறார். முக்கியமாக பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அந்த கதையை நம்ம எடுத்தோம்னா நீண்டு போயிட்டே இருக்கு. நார்மலான துப்பாக்கிகள் இல்லாம இயந்திர துப்பாக்கிகளை வச்சு சுட்டுட்டாங்க. சுட்டதுல பெண்கள், குழந்தைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. அதுல ஒருத்தர் சுட்டதுல, அவர் நெஞ்சில சுட்டதுல பின்னாடி இருந்த அவருடைய மகனுடைய தலையிலேயே போய் ஏறி இருக்குது. அதாவது நெஞ்சில துளைத்த குண்டு பின்னாடி நின்றுட்டு இருந்த அவருடைய தலையிலும் துளைத்து அவர் இறந்தார். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த 1965 பிப்ரவரி 12 to 13 நடந்த மொழிப்போரில் இவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இதை மூடி மறைச்சிட்டாங்க. இதையெல்லாம் பராசக்தி படத்துல மொழிப்போருக்காக இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி வெட்ட வெளிச்சமா சொல்லியிருக்காங்க. அப்பொழுது சிஎம்மாக இருந்த பக்தவத்சலம் அவர்கள் இந்தி திணிப்புக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்களும் காங்கிரஸ் தான். மேலிடத்தில் இருந்தவர் யாருன்னு பார்த்தா, பிஎம்மா இருந்தவர் யாருன்னு பார்த்தா லால் பகதூர் சாஸ்திரி. அவர் நேரு இறந்த பிறகு அவர் அரியணை ஏறி இந்தி தான் முழு நாடாக இருக்க வேண்டும், இந்தியத்தான் முதல் மொழியாக்க வேண்டும் அப்படிங்கிற முனைப்புல இருந்தாரு. இங்கு இருக்கும் இந்திக்கு எதிரான போராட்ட மக்களை அவர்கள் தாக்கு பிடிக்காம மறுபடியும் இந்தி திணிப்பை கைவிட்டாங்க. இந்த ஒரு வரலாற்றை தான் ராஜேந்திரன், சிவகங்கையில் வாழ்ந்த ராஜேந்திரன் கேரக்டரை பிடிச்சிட்டு ஒரு 50% உண்மை நிகழ்வாகவும் ஒரு 50% கற்பனை நிகழ்வாகவும் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கக்கூடிய இந்த படம் தான். ஃபேமிலியோடு போய் பாருங்க. வரலாற்று நிகழ்வுகளை நாம் தெரிஞ்சிட்டாதான் இன்றைய சூழ்நிலையில் நாம் வாழ முடியும். சிறந்த அரசியலை நாம் தெரிஞ்சு கொள்ள முடியும். ஒரு ஜென்ரேஷன் படிக்கிறக்கே முடியாமல் இருந்தாங்க. அது போராட்டங்கள், இழப்புகள் சந்தித்து அவங்க படித்தாங்க. படித்தும் தனக்கான இடம் கிடைக்காம ஒரு ஜென்ரேஷன் இருந்தாங்க. அதுக்கும் ஒரு சில போராட்டங்கள் எல்லாமே நடந்து தனக்கான இடத்தை தனியாக பிடிச்சாங்க. இன்று படிப்புக்கான எல்லா விகிதங்களும் கிடைக்குது, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்குது அப்படின்னா முன்னாடி இருந்த பல கழக தொண்டர்களும் தோழர்களும் இந்த சமுதாயத்துக்காக உழைத்ததுனால தான் இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே படிக்க முடியுது, இயல்பாக பேசக்கூட முடியுது, ஒரு இடத்துல சரிசமமாக உட்கார முடியுது, வாதாட முடியுது, நம்மளுடைய உரிமைகளை கேட்க முடியுது. ஆனால் இந்த உரிமைகளை கேட்கவும் படிக்கவும் முற்காலத்தில் ஏகப்பட்ட இழப்புகள், கொலைகள், தற்கொலைகள், துப்பாக்கி சூடுபட்டு ஏகப்பட்ட குடும்பங்கள் இழப்புகள் ஆன பிறகு தான் இன்றைக்கி நாம் விவாதத்துக்குடைய உட்கார முடியுது. அப்படின்னா கடந்த 70 ஆண்டுகளாக இந்த கழகங்கள் செய்த கழக பணிகளை பற்றி நாம் யோசிக்கணும். மொத்தத்தில் பராசக்தி படம் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு தமிழனும் பார்க்கக்கூடிய, ஒவ்வொரு தமிழன் மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொருத்தரும் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான படம் பராசக்தி. ஏன்னா வேற்றுமைகளில் ஒற்றுமை தான் இந்த பராசக்தி. வேற்றுமைகளில் ஒற்றுமை தான் இந்தியா அப்படிங்கிறத மறுபடியும் சொல்ல முடியும். ஏன்னா பல மொழிகளை சேர்ந்த ஒன்று தான் இந்தியா. இங்கே யாரும் இந்தியை திணிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தீயா சொல்லியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த படத்தில் தமிழர்கள் மட்டும் ஒன்றும் இந்தி திணிப்புக்காக போராட கிடையாது. புறநானூற்று படை அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் ஒரு படையை இந்தியா முழுவதும் கட்டமைக்கப்பட்டிருப்பாங்க. அந்த படையானது முக்கியமாக இந்தி திணிப்புக்கு எதிராக போராடிய அந்த படையின் மூலியமாகத்தான், புறநானூற்று படையின் மூலியமாகத்தான் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய கிளர்ச்சிகளை ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த படத்தின் மூலியமா நம்மளுக்கு கன்வே பண்றாங்க. இதன் மூலியமா நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாடு மட்டும் கிடையாது, எல்லா மாநிலங்களிலும் இருக்கும் படித்த மாணவர்கள், முற்போக்கு சிந்தனை கொண்ட மாணவர்கள் அத்தனை பேருமே எதிர்த்தாங்க. ஆனால் தமிழ்நாடு மட்டும் அதற்கு முன்னின்று வழிநடத்தி சென்றது, அதை நெருப்பு போல வேலை செய்தது அப்படின்னு தான் நாம் சொல்ல முடியும். 100 வருடங்களுக்கு முந்தையே நான் தமிழுக்காக போராடியவன், சங்கம் வளர்த்து தமிழை வளர்த்தவன் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டைலாக்காக சொல்லுவார் செலியன் அவர்கள், சிவகார்த்திகேயன் அவர்கள். இதிலிருந்து தமிழுக்கான இம்பார்ட்டன்ஸை என்ன அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது காலம் கடந்து இன்னும் 100 ஆண்டுகள் என்ன 200 ஆண்டுகள் தமிழ் இருக்கும் வரை இந்த படத்தை பற்றி பேசுவார்கள்.
அந்த மாதிரி சுதா கொங்காரா இந்த படத்துக்கு திரைக்கதை அமைத்திருக்கிறார். இது கட்டாயம் அனைவரும் போய் பார்க்க வேண்டிய படம். பாருங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் தான் கம்மியா இருக்கு. பார்க்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அப்படியே லைக், ஷேர், கமெண்ட் தட்டி விட்டீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். நன்றி.